பெருவெள்ளம் ஓய்ந்தது. நோவாவையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த தேவன், நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். விலங்குகள் மீதான அதிகாரத்தை மனிதனுக்கு வழங்கியவர், இரத்தத்தோடு மாமிசத்தை புசிக்கக்கூடாது என்ற கட்டளையையும் விதித்தார். தேவன் ஒரு மிக முக்கியமான சட்டத்தை அறிவித்தார். மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். எனவே ஒருவன் மனித இரத்தத்தை சிந்தினால் அவனுடைய இரத்தமும் சிந்தப்பட வேண்டும். மனித உயிரின் புனிதத்தை தேவன் இங்கே உறுதிப்படுத்தினார். பின்பு தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்தார். இனி ஒருபோதும் ஜலப்பிரளயத்தால் பூமி அழியாது என்று வாக்கு கொடுத்தார். அதற்கு அடையாளமாக வானத்திலே வானவில்லை வைத்தார். மேகங்களுக்கிடையே வானவில் தோன்றும் போதெல்லாம் பூமிக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூறுவேன் என்றார். இறுதியாக நோவாவின் குமாரர்களான சேம், காம், யாப்பேத்து மூலமாக உலகம் முழுவதும் மனித இனம் பரவியது. ஒரு சிறிய சோதனையில் சேமும் யாப்பேத்தும் ஆசிர்வதிக்கப்பட்ட, கானான் சபிக்கப்பட்டான். நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு புதிய சந்ததிக்கு அடித்தளம் அமைத்து மரித்தார்.